பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதுக்கு வெக்கம் விட்டு போகலை அப்படின்ற நம்ம வடிவேல் சார் காமெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சேச்சி ஆண்கள் அணிக்கு வந்த பெண்கள் டீம்லேருந்து ஆண்கள் அணிக்கு வந்த நம்ம சேச்சியை அந்த டீம்மேட்ஸ் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பசங்க சேச்சி சேச்சின்னு பாசமாக இருப்பாங்க. ஏன் நம்ம முத்துவும் நம்ம அன்ஷிதமும் ஒரே தட்டில் சாப்பிட்றமான பாச நிகழ்வுகள் எல்லாம் போன வாரங்களில் நடந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாசக்கார சேச்சியே நம்ம முத்துவோட முதுகில் குத்திருக்காங்க. அது என்ன சம்பவம்னு பார்க்கலாம். அதாவது டீம் ஸ்வாப் ஆகி போன ஆண்கள்லேருந்து ரயான் அண்ட் அன்ஷிதாக்கு டைரக்ட் நாமினேஷன் பவர் இருக்குது. ஸோ ரயான் யாரை நாமினேட் பண்ணுறாருன்னா வர்ஷினியா. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசுகிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியும் இல்லை. நம்ம சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க. டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நிறையா வேர்ட்ஸ் விடுறாங்க அப்படின்னாங்க. எஸ், அவங்க பிரின்சிபலாக இருக்கும்போது கொஞ்சம் இடங்களில் கோபப்பட்டதாகட்டும், இல்லை நிறையா வேர்ட்ஸ் விட்டதாகவும் மிஸ்டேக்ஸ் பண்ணதாகட்டும் மஞ்சரி அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் சாரி கேட்டாங்களோ இல்லையோ, ஒரு பிரின்சிபல் அடிக்கடி சாரி கேட்டாங்க அப்படின்னு. ஸோ இன்னும் அந்த இடத்துக்கு ஆப்டான பர்சனாக வர்ஷினி இல்லைன்றது கரெக்ட் தான். பட் வர்ஷினி ரொம்ப ஈஸி டார்கெட். இப்போ பெண்கள் அணியில் பொறுத்த வரைக்கும் வர்ஷினி ரொம்ப ஈஸி டார்கெட். அவளை பொசுக்கு அடிச்சிடலாம்ன்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. ஸோ வர்ஷினி அவர் நாமினேட் பண்ணார். அடுத்ததாக வந்து நம்ம அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா சொல்லும் போதே நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரான முத்துவை தான் நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்ன ரீசன் சொன்னால் அவனுக்கு வலிக்கும். இது வரைக்கும் எல்லாரும் சொன்னதாகட்டும், ஹோஸ்ட்லேருந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து அவன் மேலே வைக்கிற ஒரே பிளாக் மார்க், நீ ரொம்ப பேசுகிற, யாரையும் பேச விடாமல் நீ பேசுகிற இப்படின்னு சொல்லியே தான் அவரை பேச விடாமல், அவர் ஒரு வாரம் அமைதியாக இருந்தால் அவன் அமைதியாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி அவரோட பேச்சு வச்சே தான் பஞ்சாயத்து வருது. அதை வச்சு தான் இவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் பேசுகிறது தான் கரெக்ட் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். மற்றவங்கள பேசுறதுக்கு இடமே தரமாட்டான். அவனுக்கு வந்துட்டு பேச்சு திறமை இருக்குது அப்படின்றதுக்காக மற்றவங்களோட பேச்செல்லாம் ரொம்ப அடக்கி வச்சிடுறான். நான் நல்லா பேசுகிறேன், நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறான். ஸோ முத்து பேசுகிறத கரெக்டுன்னு நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தான் அன்ஷிதா ரீசன் சொன்னாங்க. ஓகே, அன்ஷிதா போன வாரங்கள் போனாங்க. ஸ்கூல் டாஸ்க்ல தான் அவங்க அன்ஷிதா அங்கே போனாங்க. அந்த டைம் முத்து யாரை வந்து அப்படி டாமினேட் பண்ணி நான் தான் பேசுறது கரெக்ட்னு சொல்றது இவங்க பார்த்தாங்களாம். சத்யாவுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, ராணவுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, முத்துக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, தீபக் ஒரு ரோல் கொடுக்கப்பட்டது, ரஞ்சித் அவர் ரொம்ப குட் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணார் அவரோட கேரக்டர். ஸோ இப்படி எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சாங்க. இதுல எங்க முத்து வந்து ஒருத்தரை பேச விடாம நான் பேசுறதுதான் கரெக்ட்னு ஸ்பேஸ் கொடுக்காம பேசினாராம். போன வாரத்தில் எடுத்த ஒரே டிசிஷன் ரொம்ப நல்ல டிசிஷன். என்ன அப்படின்னா, சத்யா அண்ட் ராணவுக்குள்ள சண்டை வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குள்ள தான் அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம பேசினாதான், அதை வச்சு பிரச்சனை வருதுன்னு சொன்னாதான் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பும். ஸோ அப்படி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் அது வேலிடா இருந்ததுனால எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நம்ம பண்ற கண்டென்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ அன்ஷிதாவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறேன், நான் ஒளிஞ்சிக்கிட்டு அப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் எனக்கு காணும்னு தேடட்டும், அப்போ அது அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தலைவலி கொடுக்கணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணி கண்டென்ட் பண்ணி நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே அதை பண்ணாங்க. லைக் நம்ம ஆனந்தி சொன்னாங்க, நான் வந்து திருடிட்டேன், ஏதோ ஒன்று பெருசாக திருடிட்டேன், அட்மினிஸ்ட்ரேஷனில் அது பிரச்சனையாகட்டும் அப்படின்னாங்க. அன்ஷிதா சொன்னாங்க, நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட்டை காணும்னு சொல்லலாம், இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னாங்க. பட் முத்து வந்து ஒரு கரெக்டான டெசிஷன் சொன்னார். லைக் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிற சத்யா அண்ட் ராணவ் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். மற்றபடி வேறு எந்த இடத்துல அந்த மனுஷன் பேசினார்? அவர் ரொம்ப பேசுறதும் இல்லை. ஆனால் இவங்க ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லி அவரை பேச விடாமல் பண்ணணும். ஸோ அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், அவனை உங்களால் மென்டலி அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ ரொம்ப பேசுகிற, யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்காம பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா போன வாரம் வந்துட்டு அவர் நாமினேஷனில் வரல. இந்த வாரமும் எங்கேயாவது ஓட்டு ஸ்பிளிட் ஆகி இவன் ஒரு நாமினேஷனில் வராமல் இருந்தால் என்ன பண்ணுறது? இவன் வாரம் நாமினேஷனில் வரணும், இவன் அந்த பதட்டத்திலே வச்சுக்கணும். இதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடியே முத்து பண்ணிட்டாரு. பட் எல்லா வாரமும் அவன் நாமினேஷனில் வரணும், பதட்டத்திலே இருக்கணும் அப்படின்னு அன்ஷிதா வந்து டைரக்ட் நாமினேஷனில் முத்து பேர் சொன்னாங்க. பட் முத்து ஸ்ட்ராங் பிளேயர். மக்களாக எங்களுக்கு அவங்கள பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எத்தனை தடவை அவரை நாமினேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் மக்கள் அவரை ஓட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ஸோ அது வெளியே வர அவருக்கும் நல்லதான். ஒவ்வொரு வாரமும் நம்ம நாமினேட் ஆகிறோம், சேவ் ஆகிறோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேலே என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு பில்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக அவர் அதுக்காக வருத்தப்பட்டாவே நம்ம கூடவே சுற்றின செவ்வாழை மாதிரி நம்ம கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாலே சேச்சியே நம்ம எங்கே பேசணும், யாரை பேச விடாமல் பேசணும், ஸோ எல்லார் மனசுலையும் என்ன இருக்குது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அன்ஷிதா பண்ணது கிளவர் மூவ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவனை ஏமாத்திட்டானே, அவன் கூடவே இருந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசினா அவனை ஏமாத்திட்டாலே அப்படின்னு. பட் இது எதுவுமே அவர் எஃபெக்ட் பண்ணாது. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்மளை ஒருத்தன் கார்னர் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மகிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டான். நம்ம பேசுகிறத வச்சு அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பான். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பேசாமல் இருந்துட்டேன்னா அவனோட வீரியம் கம்மியாயிடுச்சு, அவன் பேசல, அவன் கேம் ஆடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட கேம் எப்படி இருக்கும், இவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது அப்படின்றது எல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்துக்குவார். அவர் இதை பற்றி கவலையே படலை. நீ கொண்டு வாங்க, ஒவ்வொரு தடவையும் அவனை
நாமினேஷனில் கொண்டு வர மக்கள் அவரை காப்பாற்ற அவரோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் சூப்பராக வரும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ பாபம் இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. இப்போ தான் வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.